அங்கே இருப்பிடத்திலிருந்து திருத்தேர் புறப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கிறீர்கள். பூக்கள் சொரிந்து தாவில் நாத ஆலய முன்றலிலிருந்து அங்கே திருத்தேர் செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறேன். அர்ச்சனைகள் செய்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி இனிவில் கோண்டாவில் விசாலாட்சி விஸ்வநாத பெருமான் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவத்தில் இன்றைய நாள் தேர் திருவிழா வந்து இடம்பெற இருக்கின்றது. நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அங்கே ஆலயத்துடைய வெளிப்பகுதிகளிலே வந்து வாழைக்குலைகள் வந்து கட்டப்பட்டு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு அங்கே ஆலயத்துடைய உள்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த மண்டப பூசைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை வந்து நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திருத்தேருவதற்காக அங்கே உள்வீதி வருகின்ற அந்த காட்சிகளையும் திருத்தேறி வெளிவீதி வருகின்ற வேளையிலே அங்கே இடம்பெறுகின்ற சுவாரஸ்யமான விடயங்களையும் தொகுத்து இந்த காணொலி வாயிலாக வந்து தரலாம்னு சொல்லி நினைக்கிறேன். யாராவது எங்கிட்ட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வசந்த மண்டப பூசையை தொடர்ந்து விசாலாட்சி விஸ்வநாத பெருமான் திருத்தேர் ஏறுவதற்காக அங்கே ஆலய உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்க. பிள்ளையார் முருகப்பெருமானை தொடர்ந்து அங்கே விசாலாட்சி விஸ்வநாத பெருமான் உள்வீதி வலம் பெறுவதற்காக அங்கே வருகின்ற அந்த காட்சி வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க. திருத்தேறுவதற்காக கம்பீரமாக
உள்வீதி பலம் வருகின்ற காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, விசாலாட்சி விஸ்வநாத பெருமான் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவத்தில் இன்றைய நாள் தேர் திருவிழா வந்து மிகவும் சிறப்பான முறையில் வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது.
விசாலாட்சி விஸ்வநாத பெருமான் இப்பொழுது திருத்தேரேறி வெளிவீதி வருவதற்காக இங்கே ஆலய உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கிறீர்கள். தவில் நாதஸ்வர கச்சேரிகள் முழங்க இங்கே உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஓஹரா ஆலய உள்வீதி வலம் வந்த விசாலாட்சி விஸ்வநாத பெருமான் இப்பொழுது திருத்தேர் ஏறுவதற்காக அங்கே ஆலய உள்வீதியிலிருந்து இப்பொழுது வெளியே வருகின்ற அந்த அழகிய காட்சியை வந்து நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, பூக்கள் சொரிந்து தவில் நாதஸ்வர கச்சேரிகள் முழங்க திருத்தேறுவதற்காக அங்கே மெல்ல மெல்ல அசைந்து வருகின்ற அற்புதமான காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, திருத்தேர் ஏறுவதற்காக அங்கே மெல்ல மெல்ல அசைஞ்சு செல்கின்ற அந்த காட்சி இயற்கை அழகும் ரம்மியமும் நிறைந்த இழிவில் கோண்டாவில் காரைக்கால் விசாலாட்சி விஸ்வநாத பெருமான் ஆலயத்தினுடைய வாழாந்த மகோற்சவத்திலே இன்றைய நாள் ரதோற்சவம் இங்கே சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, 3 இப்பொழுது அங்கே திருத்தேறுவதற்காக புறப்பட்டு செல்கின்ற அந்த காட்சி அங்கே அழித்தல் தொழிலை புரிவதற்காக விசாலாட்சி விஸ்வநாத பெருமான் திருத்தேரை நோக்கி அங்கே செல்கின்ற அந்த காட்சி பாருங்க. இன்றைய நாளில் அதிக அளவிலான பக்தர்கள் இங்கே கற்பூர சட்டிகளை ஏந்தி நிற்கின்ற அந்த காட்சிகளையும் வந்து காணக்கூடிய இருக்கின்றது. நாதஸ்வர சக்கரவர்த்தி
பாலமுருகன் அவருடைய புதல்வர்கள் இங்கே தமிழ் நாதம் கச்சேரியிலே வந்து இங்கே நாதத்தை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரோஹரா ரோஹரா அங்கே விசாலாட்சி விஸ்வநாத பெருமான் திருத்தேரர் இருக்கின்ற நேரத்தில் இங்கே ஆலய முன்றலிலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே காத்திருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க. ஓஹரா விசாலாட்சி விஸ்வநாத பெருமான் இப்பொழுது திருத்தேர புறப்பட்டு சென்றிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க. எத்தனை அழகு பாருங்கள். இனிவரும் சோடியாக வந்து இந்த திருத்தேர இந்த காட்சியை வந்து பார்க்குறோம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே எல்லாருக்கும் பாருங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும். அன்னாசி ஜூஸ் ஆலய மண்டபத்தில் இடம்பெறும் என்பதனை தகவலுக்கு அறிவித்திருக்கின்றோம். வருடாந்தம் நடத்தப்படுகின்ற அம்பலவான இந்த பக்கம் இங்கே சர்பத் குடிக்கணும். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் ஆலய மண்டபத்தில்
இருப்பிடத்திலிருந்து என்ன ஒரு சொற்ப வேளையிலே அங்கே திருத்தேர் புறப்பட இருக்கின்ற நேரத்தில் அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கிற தேங்காய்கள் அங்கே உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை வந்து பார்க்குறீர்கள். திருத்தேர் புறப்பட இருக்கின்ற நேரத்தில் இங்கே தேரனுடைய வடக்கயிறு அடியவர்களுடைய கைகளிலே எங்கே பட்டுகின்ற அந்த காட்சி வந்து பார்க்குறோம். பாருங்க, இந்த பக்கம் உடைக்கப்பட்ட தேங்காய்கள் இங்கே இளைஞர்களால் வந்து அள்ளப்படுகிற அந்த காட்சி பார்க்குறீர்கள். பாருங்க, உற்சாகமாக வந்து செய்யப்படுறாங்க. எல்லாம் விசாலாட்சி சமேத விஸ்வநாத பெருமானுடைய பதம் பணிந்து விசாலாட்சி சமேத விஸ்வநாத பெருமானுடைய ஆடி திருவோண மகோத்சவத்திலே இன்றைய தேர் திருவிழா இனிவை மண்ணினுடைய அடையாளமாக மிளிந்து கொண்டிருக்கின்ற காரைக்கால் விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் ஆலயம் சோழர் கால வரலாற்றுடன் தொடர்புடையது. ஈழத்திலே தனித்துவமான பஞ்சலிங்கம், தமிழகத்தில் குறிப்பாக தெற்காசி நாடுகளிலே நேபாளத்திலே அமைந்திருக்கின்ற பசுபதிநாதேஸ்வரர் ஆலய மூலலிங்கத்தை ஒத்த காசி விஸ்வநாதருடைய தோற்றத்திலே அமைந்திருக்கின்ற ஈழத்து ஆலயமாக அமைந்திருக்கின்றது. தமிழகத்து பிரதான சிவாலயங்களை வழிபெற்ற பலனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற தன்மையிலே எங்களுடைய மூதாதையர்கள் இந்த ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள். இயற்கை எழிலுடன் நிறைந்த மரங்கள் சோலைகளுக்கு நடுவிலே அமைந்திருக்கின்ற இவ்வாலயம் தனித்துவமான லிங்க வடிவத்துடன் தெளிந்திருக்கின்ற மூலமூர்த்தியும் எழுந்தொல்லியாக விசாலாட்சி விஸ்வநாத பெருமானையும் கொண்டு ஆரம்ப காலத்திலே 7 ரதங்கள் 5 ரதங்கள் பவுனி வந்த வீதி என்று தனி ரதமாக அத்தனை உருவகங்களும் இறை உருவங்களும் விநாயகர், முருகன், சண்டேஸ்வரர், விசாலாட்சி சமேத விஸ்வநாத பெருமான் ஆகியோர் தேரிலே ஏறி இன்று அருட்காட்சி தர இருக்கின்றார்கள். நாளைய ஆடி திருவோண தின தீர்த்தத்தை மையமாக கொண்டு 12 தினங்கள் இந்த ஆலயத்திலே மகோத்சவம் வருடம் நடைபெறுகின்றது. ஆழ்த்தாவனம் செய்த புனருத்தான கும்பாசத்தின் பின்னர் 3 வருடங்கள் கடந்து இந்த முறை சிறப்பாக ஆலய மகோத்சவங்கள் இடம்பெற்று இன்றைக்கு தேர் உற்சவம் காணுகின்றது. நாளை சன்னாசியாருக்கு மாரியம்மன் காட்சி கொடுத்து உணவளித்த பின் தாகந்தீக்க நீர் இருக்கின்ற கற்பாறையை காட்டிய இடத்திலே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற சிவ தீர்த்தத்திலே நாளை எம்பெருமான் தீர்த்தமாட இருக்கின்றார். எங்களுடைய முழுமுதற் கடவுள், சைவத்தின் பெருங்கடவுள் சிவன் கோயிலும் காடுடைய சுடலை பொடி பூசியவன் என்கின்ற ஞானசம்பந்த குழந்தை சொன்னது போல பின்னால் சுடுகாட்டை கொண்டு முன்னே ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு இறைவனை விரும்பி இறைகின்ற எழில்மிகு இடங்களிலே சித்தர்கள் விரும்பிய சித்தர் பூமியிலே விசாலாட்சி பெருமான் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். தீமைகளை எங்களுடைய வினை பாவங்களை அளிப்பதற்காக இன்றைய தினம் அவர் தேர் திருவிழாவிலே தேரேறி அருள் பாலிக்கின்றார். பெருமானுடைய இஷ்ட சித்திகளை பெறுவதற்கு எல்லாம் வல்ல விசாலாட்சி விஸ்வநாத பெருமானை வழிபட்டு அவருடைய பேரருளை பெற்று உய்வோமாக. நன்றி. அங்கே இருப்பிடத்திலிருந்து திருத்தேர் புறப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க, தொடர்ச்சியாக திருத்தேர் வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். பாருங்க, பக்த கோடிகள் இங்கே எல்லோருமே ஒன்று சேர்ந்து இங்கே திருத்தேரை இழுக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, ஆண்கள் பெண்கள் என எல்லோருமே இந்த திருத்தேர் இழுத்து செல்கின்ற அந்த காட்சி சிறப்பானது. ஆலய முன்றலிலிருந்து அங்கே திருத்தேர்
செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. பாருங்கள், ஆலயம் முன்றுள்ள எவ்வளவு பக்தர்கள் தேருக்கு முன்னேயும் பின்னையும் அங்கே செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்கள், தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே திருத்தேர் புறப்பட்டு செல்கின்ற வேளையில் இங்கே தேருக்கு பின்னே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இங்கே பஜனைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. புறப்பட்டு செல்கின்ற வேளையில் இங்கே முதலாவது மண்டப பொடி இங்கே பாருங்க, தேருக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த தேங்காய்களை விட இந்த முதலாவது மண்டப பொடியில் எனக்கு தெரிஞ்ச அதிகமான தேங்காய்கள் இங்கே வந்து உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, அந்த அளவுக்கு இதில் தேங்காய்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் ஒன்றிலிருந்து மெல்ல மெல்ல திருத்தேர் அங்கே நகருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாவது பார்க்கலாம். தொடர்ச்சியாகவும் ஒவ்வொரு மண்டப பொடிகளில் எங்கே முன்னே வைக்கப்பட்டிருக்கிற தேங்காய்கள் உடைக்கப்படுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்கள், சிறப்பாக இன்றைய நாளிலே திருத்தேறி வருகின்ற வேளையில் எங்கே விசாலாட்சி விஸ்வநாத பெருமாளுக்கு பக்த கோடிகள் அங்கே அமோக வரவேற்பை வந்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திருமுறை பாராயணமும் பன்னிரு திருமுறையினுடைய
திருத்தேர் வீதியுலா வலம் பெறுகின்ற வேளையில் இங்கே பாருங்க மண்டபப்பொடி வைத்தவர்கள் இதில் ஒவ்வொருத்தரும் அர்ச்சனைகள் செய்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கிறது. ஆலயத்தினுடைய வடக்கு வாயில் பகுதிகளில் வந்து இருக்கிற அம்பலவான சுவாமிகளுடைய இல்லம். இந்த முன்றில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பாருங்க மண்டபப்பொடிகள் அதிகமாக அந்த இடத்துல உண்டு இந்த இடத்துல உண்டு சொல்லி ஏராளமான மண்டபப்பொடிகள் வைக்கப்பட்டிருக்கிற இந்த காட்சியை வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்க இந்த இடத்துல சர்பத்து வந்து கொடுக்குறாங்க. சரவஸ் காணுங்க. வடக்கு வாயிலை நோக்கி அங்கே திருத்தேர் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் பெண்கள் இங்கே வடம் பிடித்து இழுக்க, மற்ற பக்கம் இங்கே ஆண்கள் வந்து வடம் பிடித்து இழுக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, ரோஹரா 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 அப்படியே சர்வத்தை நடத்திட்டு வாங்க. என்ன மாதிரி எப்படி தேர் தேர் நல்லா இருக்கு. ஓகே, என்ன இதை பற்றி சொல்லணும் ஏதாவது? ஏன்னா இப்போ ஒரு நான் நினைக்கிறேன் 40 வயசுக்கு முன்னால் இது எல்லாம் ஒரே மரங்களாக இருந்தது. அப்போ தேர் இல்லை எந்த ஞாபகத்தின்படி. அது பிறகு சகடையில் கட்டி கூரியெல்லாம் போட்டு அந்த தேர் எடுத்தது. அதுக்கு பிற்பாடு தான் இந்த தெய்ய தேர் வந்தது. இந்த பாதையெல்லாம் முந்தி இல்லை, கணக்க மரங்கள், ஒரே மரங்கள் எல்லாம் தரித்து இந்த தேர் போகிறதுக்காண்டி இந்த பாதை அமைச்சது. இதெல்லாம் பழைய கதைகள். இப்போ இவ்வளோ மரங்கள் இல்லை இங்கே, ஒரே சோழியாக இருந்தது. ஆமாம், இப்போவும் சோழியாக தான் நடக்குது. இப்போவும் சோழியாக இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி மாமரங்கள் நின்றால் மாமரங்கள்ட காயல் நாங்கள் நடக்க எங்கள் தலையில் தட்டுப்படும். ஆமாம். மட்டும் இங்கே அந்த முந்தைய அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றது ஆக்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள எல்லா இடங்கள்ல இருந்தும் சொயின் வந்த மென்டல் பிரச்சனை இருக்கிறார்கள். அவையெல்லாம் இங்கே திருவினம். இந்த மரங்களுக்கு இடையில் இருப்பினம், படுத்திருப்பினம், கொஞ்சம் கூடுதலான வருத்தம் உள்ள ஆக்களுக்கு துலங்கு போட்டிருப்பினம். துலங்கண்டால் பலகையால் இருக்கும். அதுக்கு 2 காலை விட்டு போட்டு மூடி போட்டு பூட்டு போட்டிருக்கும். அப்போ அவைகள் வந்து நடந்து திரிய இயலாது. மற்றாக்கள் ஓரளவுக்கு சோமானாக்கள் இங்கே திருவினம். அப்படி இந்த கதைகள் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ நீங்களும் தேர் திருவிழா பார்க்குறீங்களா? அதை கூட உணர்வாக கேட்டேன். நல்லா இருக்கு. இப்போ பார்க்குறதுக்கு இந்த திருவிழாவுக்கு நிறைய புலம்பெயர் உறவுகள் வந்துருக்கீங்க, நிறைய பேர் நிறைய இருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இனிவில் ஒரு 30% மாணாக்கள் கனடாவில் இருக்கணும். இல்லை, நான் இங்கே பார்க்குறது 10-15 பேர்
கனடாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இனிவிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 30% ஆக்கள் அங்கே இருக்கணும். அங்கே இருக்கீங்க. அப்படி ஒரு வந்தால் இங்கே அந்த மாதிரி நன்றி நன்றியா. ஓகே ஓகே ஓகே. இங்கால வடை 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 கொடுக்கும் வடை உடைக்கணும். வடை 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 கீழே போடாதீங்க கீழே போடாதீங்க. வடை 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 ஆக்களை கையை வச்சு நாங்களே எடுக்கிறதா? ஆலயத்தினுடைய கிழக்கு பகுதியில் இங்கே திருத்தேர் நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். ஆலயத்துடைய கிழக்கு பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. கோமாதா இல்லம் இந்த இடத்துல வந்திருக்குது. இந்த இடங்களில் நீங்கள் பின்னுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கோமாதா கண்டு ஒரு இல்லம் ஒன்று அமைச்சு இங்கே வந்து வளர்க்குறாங்க. ஆகலை காணல அங்கே வளைங்கம்மா இங்கே நிற்கணுமா. ஓகே இங்கே வரங்க ஒரு இங்கே வச்சு கட்டிக்கிற காக்கலை இங்கே மாடை வளர்த்து இங்கே வச்சு ஆக்களுக்கு எல்லாம் இந்த கோயிலுக்கு தேவையான பால் எல்லாமே வந்து இங்கே வச்சு அடுக்கிற பாருங்க. மரங்களுக்கு கீழே வந்து நிற்கணும் ஆக்கள். இங்கே பாருங்க இந்த மரங்களுக்கு கீழே எல்லோரும் நிற்கணும். கோயிலையே வந்து மாடு வளர்த்து கோமாதா வளர்த்து அதிலிருந்து தான் பால் எடுத்து கோயிலுக்கான அபிஷேகங்கள் சமையலுக்கு எல்லாம் வந்து இங்கே பொங்கலுக்கெல்லாம் வந்து பாவிக்கிறது பாருங்க. சிறப்பான ஒரு விஷயம். Bye.